வாங்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு என்ன டின்னருங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆனால் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியாக வச்சு சாப்பிட்டு போர் அடித்தனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காய் எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் வேறு மாதிரி வந்து ஒரு தக்காளி குருமா வந்து பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தேன். இது எனக்கு தெரிஞ்ச லெவலில் பண்ணது தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு மட்டும் இல்லை, இது இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த ரெண்டையும் குக்கருக்கு வந்து மாத்திக்கலாம். வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5ல இருந்து 7 விசில் வரை விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நமக்கு வேகணும், அவ்வளவுதான். குக்கர்ல இல்லாம நீங்க சட்டியில கூட வேக வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மிக்ஸி ஜார்ல அரைச்சல் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா வந்து பட்டை, அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நம்ம தேங்காயும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ளேவருக்காண்டி ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இங்கிட்டு இன்னொரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் புதினா சேர்த்துக்கலாம். அதுவுமே கம்மியாக சேர்த்தா போதும். புதினா வந்து நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும், பச்சை வாசம் எல்லாம் இல்லாமல் வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். நமக்கு மசாலா நல்லா பச்சை வாசம் போற வரை வதக்கணும். தேங்காய் சேர்த்தனால நமக்கு அதுவே வந்து நல்ல எண்ணெய் விட்டு வரும். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த மசாலா அரைக்கும் போதே கொஞ்சமா இஞ்சி கொஞ்சமா பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரே வேலையா முடிஞ்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரை வதக்கிக்கலாம். இப்போ உரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா கருகாம நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி கொஞ்சமா ஊற்றி இங்கிட்டு வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல தக்காளியும் வெங்காயமும் சூப்பரா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ தக்காளியில உள்ள தோலை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூடா இருக்கிறனால கைட்டு எடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், தோல் எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்க நமக்கு எவ்வளவு தோல் இருக்கு அப்படின்னு. தோலோடையும் போடலாம், ஒண்ணும்ல வாயில நம்ம குருமா சாப்பிடும்போது வந்து வாயில பட்டுக்கிட்டே இருக்கும், அதனால எடுத்துக்கிறது தான். இப்போ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து மையா வந்து கடைய தேவையில்ல. நைய நறுங்க நமக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் தெரியணும். இப்போ இங்கிட்ட நல்லா வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்து வந்துருச்சு. இப்போ இதுல அந்த நமக்கு நைய நறுங்க கடைஞ்சி வச்சிருக்கோம்ல தக்காளி வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கிட வேண்டியதுதான். குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்படலை அப்படின்னா ஊத்த தேவையில்ல. அவ்வளவுதாங்க. திருப்பி வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட வேண்டியதுதான். இப்போ இங்கிட்டு தோசைக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு, அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்து வச்சுக்கிட்டேன். 4 விசில் போய் விசில் அடங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி. நீங்க தனியா வந்து குருமா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்க தோசையோட வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை சாப்பிட்றவங்க 2 தோசை 3 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம காம்பினேஷனா இருந்துச்சு. நல்லா டபக்கு டபக்குன்னு தோசை வந்து உள்ளக்க போச்சு. நம்ம வீட்டில் காயே இல்லைன்னா காய்கறி குருமா வைக்கிற அதே டேஸ்ட்ல இந்த தக்காளி குருமா வந்து வச்சிடலாம். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.